ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. இன்றைக்கும் நம்ம திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். குரூப் 1லையுமே அதிகமான அளவு இந்த திருக்குறள் கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம குரூப் 2க்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் பாருங்கள். சரியானதை தேர்வு செய்க. திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது. குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. 1 மற்றும் 4. நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? மக்கட்கு இறை. சூறுவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சினம். பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார்? ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது. கூற்று. திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காரணம். மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர். இரண்டும் சரி. இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் இந்த இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார். எண்ணும் எழுத்தும். பொய்மையும் வாய்மையிடத்து. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை. இவ்விரண்டு குறள்களையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்க்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர்? வாய்மை. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? புகழற்ற வாழ்வு. தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது? திருக்குறள். நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது? நற்றிணை. திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலைசிறந்த ஒன்று. வாழ்க்கை நெறிமுறைகள், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது. மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எது சிறப்பாக பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்ற குறளில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கொக்கு. மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது? வேண்டாத மகிழ்ச்சி, பொய்யான மானம், கஞ்சத்தன்மை. இம்மூன்றும். ஒரு சிறந்த குடிமகன் பற்றிய திருவள்ளுவரின் கண்ணோட்டம் பற்றிய தவறான அறிக்கையை அடையாளம் காணவும். திருவள்ளுவர் ஒரு சிறந்த மனிதனையோ அல்லது குடிமகனையோ தூய்மையானவராகவும் நல்லவராகவும் கருதுகிறார். ஆனால் சமூகத்தில் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. திருவள்ளுவரின் கூற்றுப்படி ஜனநாயக முறைகள் மூலம் அரசியல் நடவடிக்கைகளில் எந்த தரம் மிகவும் முக்கியமானது? பணிவு. திருவள்ளுவரின் கூற்றுப்படி ஒரு நாட்டின் உள்வலிமையை எது நிலைநிறுத்த முடியும்? மக்களின் மனம் மற்றும் செயல்களின் தூய்மை. திருவள்ளுவர் உண்மை மற்றும் நேர்மையை அடிப்படையாக கொண்ட தவறான கொள்கைகளை விட எது தீங்கு விளைவிக்கும் என்று நம்புகிறார்? அரசியலில் குறைபாடு. ஊழிப் பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு அலி எனப்படுவார். இந்த குறளின் வழி யார் சரியான நல்லொழுக்க கடலின் கரை என்று குறிப்பிடப்படுகிறார்கள்? துன்பம் வந்தாலும் தோல்வி அடையாதவர்கள். நல்ல மனிதர்களுக்கு வெட்க உணர்வு இல்லை என்றால் என்ன முடிவு என்று திருவள்ளுவர் நம்புகிறார்? அவர்களின் மகத்துவம் ஒரு கேலிக்கூத்து. தீமையை அறியாத உலகத்தை திருவள்ளுவர் எப்படி விவரிக்கிறார்? பகலில் கூட இருண்ட உலகம். திருவள்ளுவரின் போதனைகள் முதன்மையாக கவனம் செலுத்துவது உண்மையான நட்பின் முக்கியத்துவம் மற்றும் தன்மை. பகையின் ஆபத்துகள். நண்பர்களிடம் இருந்து உண்மையான எதிரிகளை பகுத்தறியும் ஞானம். 1 மற்றும் 2 சரி. எதிரிகளை கையாள்வதில் திருவள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார்: ஒருவர் சில சமயங்களில் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். மோதலையோ அல்லது சமாதானத்தை தீர்மானிப்பதற்கு முன் எதிரியின் பலத்தை ஒருவர் மதிப்பிட வேண்டும். 2 மற்றும் 4 சரியானது. திருவள்ளுவரின் கூற்றுப்படி ஒரு அரசனுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களில் ஒன்று மறைந்திருக்கும் எதிரிகளிடமிருந்து உண்மையான நண்பர்களை கண்டறிய தவறுதல். திருவள்ளுவர் இதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். வெளிப்புற அச்சுறுத்தல்களை தடுக்க உள் ஒற்றுமையை பேணுதல். நண்பர்களாக மாறுவேடமிடும் துரோக கூட்டாளிகளை அங்கீகரிப்பது மற்றும் தவிர்ப்பது.
1 மற்றும் 3 சரியானது. இது போன்ற வினாக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.